பெங்களூர்ல உள்ள ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல், அங்க உள்ள டைனிங் ஹாலு. அங்க விஜய் என்கிற விஜயகுமார், அவனுடைய அப்பா அம்மா, அவங்க அக்கா ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்காங்க. இவன் காதலிச்ச கல்யாணம் பண்ண போற அந்த பெண்ணு, அந்த பெண்ணோட பேர் அப்புறமா சொல்றேன். அவங்க அப்பா அம்மா உட்கார்ந்துருக்காங்க. இந்த நேரத்தில் எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. பேசும்போது ஒரு விஷயம் வந்தது, அதை பற்றி விவாதிச்சாங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமா, பின்னால கல்யாணம் ஆகி பிரச்சனை வருமா, அப்படிலாம் பேசினாங்க. அந்த சமயத்தில் அந்த பெண், இவன் விஜய் கல்யாணம் பண்ணிக்க போற பெண்ணுடைய கசின் சிஸ்டர், அதாவது பெரியம்மா உடைய பொண்ணு அங்கேருந்து வந்து இந்த பக்கம் பார்த்தா, மணமகனை பார்த்தா, அதாவது தன்னுடைய தங்கையை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த மணமகனை பார்த்து இவன் அதிர்ச்சி ஆனா. அப்படியே ஊத்து பார்த்தா, டக்குன்னு தங்கச்சிய இங்க வாடின்னு சொல்லி ஆச்சிட்டு போய் ரெஸ்ட் ரூமுக்கு போனா. 2 பேரும் பேசினாங்க. அவ சொன்னா, இங்க பாருடி, அவன் உனக்கு ஒத்து வர மாட்டான். என்ன ஒத்து வர மாட்டான்? நான் சொல்றேன், அவன் சரிப்பட மாட்டான், உன் வாழ்க்கைக்கு இணையா வரமாட்டான், பிரச்சனை வரும். நீ கல்யாணம் பண்ணா நேரா கோர்ட்டுக்கு தான் போகணும். வேணா இங்கேயே மறுத்துரு, கல்யாணம்ங்கிற விஷயத்துக்களை நுழையாத. ஏன் அப்படி சொல்ற? ஒருத்தவனை பார்த்தா எனக்கு தோணும், இவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு நான் கரெக்டா சொல்றவன் அப்படின்னு நீயே சொல்லியிருக்க. அதனால நான் அவனை பார்க்கறேன். அதனால அந்த ஃபேஸ் வச்சு இவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு என் உள் மனசு சொல்லுது. அதனால அவனை கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு சொன்னா. இவன் யோசனை பண்ணா, சரி வா அப்படின்னு போய் உட்கார்ந்தாங்க. முதல்ல ஃபுட்டுலாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சாப்பிடும் போது இவளை எல்லாரும் பார்க்குறாங்க, என்ன பதில் சொல்ல போறான்னு. அந்த பொண்ணு சொன்னா, நான் விஜய கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதை கேட்டு இவளுடைய கசின்ஸ், அவ பேரு திரிஷா, அவ அதிர்ச்சி ஆனா. ஏன் அதிர்ச்சி ஆனா என்னங்கிறத விஷயத்த வாங்க போய் பார்ப்போம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால வேலூரை சேர்ந்த விஜய் பெங்களூர்ல வேலை கிடைச்சி இங்க வாரான். அவனு தங்குறதுக்கு ரூம் பார்க்கறான். அப்போ ஒரு ஆப் இருக்கு, அதுல ரெண்ட் வித் ஷேரிங். அதுல அப்ளை பண்ணும்போது அதுல அவனுக்கு கிடைச்சது அறிமுகம் திரிஷா. திரிஷா ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கா. அவன் வாடகை கொடுத்துதான் இருக்கா. வாடகை 30,000 ரூபாய். அதுல ஷேரிங் பண்ணா நல்லா இருக்கும்னு அவன் நினைச்சான். அப்ப இவன் போய் கான்டாக்ட் பண்ணா, வர சொன்னான். அவளுக்கு இவனை பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. நல்லா ஜலகாத்திரமா, உயரமா, சவப்பா, அழகா நல்லா இருக்கான். இவனும் நல்லா அழகா இருக்கா. அவன் ரூல்ஸ் எல்லாம் சொன்னான். வாடகை 30,000 ரூபாய், 2 பெட்ரூம், நீங்க ஒரு தனி ரூம், நான் ஒரு தனி ரூமு, பாத்ரூம் அட்டாச்சிட்டு என்னது உங்களுக்கும் தனியா இருக்கு. அப்புறம் மெயின்டெனன்ஸ் 5,000 ரூபாய், அது ஷேரிங். அப்புறம் நீங்க நல்லா சமைப்பீங்களா? நல்லா சமைப்பேன். அப்ப சமைங்க, நான் சமைக்க மாட்டேன். நீங்க சமைச்சதுல ஷேர் பண்ணிக்கலாம். அப்புறம் சனி ஞாயிற்றுக்கிழமை என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வருவாங்க. அப்ப நீங்க, இல்ல எனக்கு வேலூர், அதனால சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் வீட்டுக்கு போயிடுவேன். போயிட்டு மண்டே தான் வருவேன். ஓகே, ரொம்ப நல்லது, இதை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னா. அடுத்ததா நீங்க வந்துருங்க, அட்வான்ஸ் ஒரு 2 months அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துருங்க சொல்லி கொடுத்தா ஜிபே பண்ணலாம். வந்துட்ட பிறகு இவன் ஒரு ரூம்ல இருப்பான், அவன் ரூம்ல இருப்பான். ஒர்க் போயிட்டு இருக்கும். ஆனா இவனுக்கு ஒரு கொஸ்டின் இருந்தது, ஏன் ஒரு ஆம்பளை ஏன் இந்த பொண்ணு தேடுது அப்படின்னு. ஒரு 10 நாளுக்கு பிறகு இந்த கேள்வியே அவகிட்ட கேட்டான். திரிஷா, எனக்கு இந்த திரிஷான்னு சொல்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. லாஸ்ட்ல சீனா
சீனானே கூப்பிடுங்க. ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் உங்களுக்கு ஒரு ஒரு லேடி, அதை ஒரு பெண்ணை துணையா வச்சுக்காம ஒரு ஆணை ஏன் துணையா வச்சுக்கிட்டீங்க? அவ கேட்கும் போது, முதல்ல இருந்தாங்க, என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா, ஆனா சில பிரச்சனை வந்தது. அவ தன்னை வந்து ரொம்ப அழகுப்படுத்திக்கிட்டு சனி ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வரும்போது நிறைய சீன் போட்டா. அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அப்புறம் விதவிதமா ட்ரெஸ் பண்ணி எல்லாரையும் கவர்ந்தா. அது எனக்கு பிடிக்கல. அதனால திட்டி அனுப்பிச்சிட்டேன். எனக்கு இப்ப பிரச்சனை இல்லை. நான் ஒரு பெண், எனக்கு ஒரு ஆண். நீங்க உங்களால எனக்கு வந்து பிரச்சனை வராது, வந்தாலும் அதை நான் வந்து ஃபேஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா ஓகேங்க, என்னால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னா. ஆனா இவன் வந்து வேலையை பார்ப்பான், ஆபீஸ் போயிட்டு வந்து வேலை பார்ப்பான், வீட்டிலே இருந்தாலும், அதாவது இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் வேலை பார்ப்பான். அவளை வந்து ரொம்ப நோட் பண்றதே கிடையாது. இது வந்து கால செல்லத்துல ஒரு மாதிரியா இருந்தது. என்னன்னா நம்ம அழகா இல்லையா அப்படின்னு இவளுக்கே ஒரு டவுட் வந்தது. அப்புறம் வந்து இவன் சமையல்லாம் பண்ணுவான். இவன் சாப்பிட்டுட்டு அப்படியே பாத்திரத்தை போட்டு போயிடுவான். அவன் கேட்பான், சீனா நீங்க வந்து நான் சமையல் பண்றேன், ஷேர் பண்றீங்க கரெக்டு, சாமான நீங்க விளக்கு வைக்கலாம்ல, எனக்கு இந்த கிச்சன்னாவே அலர்ஜிங்க, நீங்களே பார்த்துங்க. அது எப்படிங்க, ஷேர்ன்னு பண்றோம், மந்த்லி இவ்வளவு வருது 15,000 ரூபா, அதில் 7,500 ரூபா நீங்க கொடுக்குறீங்க. ஆனா நான் சமையல் பண்றதில்ல, சாமான் நீங்களாம் வளர்க்கணும் இல்லைண்ணா. கரெக்டு, இந்த பாத்திரம் எல்லாம் எண்ணுது இல்ல, அப்ப அதுக்கு ஒரு வாடகை வரணும்ல, என்னங்க இப்படி பேசுறீங்க? இப்படி ஒரு டிபேட்டு. அடுத்தது வாஷிங் மிஷின் இருக்கும், அதுல துணியை போட்டு துவைச்சிருவா. இவன் போட்டு துவைச்சும் போது அவ சொல்லுவா, ஏன் துணியை அப்படியே காய வச்சிடுங்க அப்படின்பா. என்ன மேடம் இது நல்லா இல்ல, உங்க துணி நீங்க வாஷிங் மிஷின்ல போட்டீங்க, நீங்க காய வச்சீங்க, அப்ப ஏன் வாஷிங் மிஷின்ல யூஸ் பண்றீங்களா? இனிமேல் நான் யூஸ் பண்ணல, நான் துணி எடுத்துட்டு போய், நான் வேலூருக்கு வெளிக்கிழமை போறேன்ல, எல்லா துணியும் எடுத்துட்டு போய் என் தங்கச்சி இருக்காங்க, எங்க அக்கா இருக்காங்க, அவங்க துவைச்சு கொடுப்பாங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். நான் இனிமேலுக்கு உங்க வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணல. வீடை கூட்டுறது துடைக்கிறது இதுக்கு ஒரு ஆளை வச்சிருவோம். சரின்னு இதுக்கு ஆளை வச்சுட்டாங்க. இது என்னன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆர்குமெண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. இது இவளுக்கு பிடிக்கல. திரிஷா என்ன நினைச்சான்னா, நம்ம அழகா இருக்கும், நல்லா இருக்கும், கவர்ச்சியா இருக்கும், ஒருத்தன் வருவான், அவனை அடிமை போல ட்ரீட் பண்ணி எல்லா வேலையும் வாங்கிக்கலாம் அப்படிலாம் திட்டம் போட்டா. அது விஜய்கிட்ட நடக்கல. அது இவளுக்கு ஒரு கோபமா இருந்தது. என்னன்னு சொல்லிட்டு இதே வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஓடிட்டு. ஆனா சனி ஞாயிற்றுக்கிழமை இருக்க மாட்டான். ஒரு தர, ஏன் நீங்க சனிக்கிழமை எதுக்கு போயிட்டு இருக்கீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு ஸ்டே பண்ணும்போது, அப்ப எல்லாரும் கலாட்டம் போடும்போது, உங்களுடைய திறமை என்ன அப்படி இப்படிலாம் பேசும்போது, நான் சுமாரா பாடுவேன் அப்படின்னு விஜய் சொல்ல, சரி பாடுங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் கேட்க, இவன் பாடுனா சூப்பரா இருந்தது, எல்லாரும் பாராட்டினாங்க. அதுல வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிக்வஸ்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. வேணாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸு சீனாவுடைய இருக்கட்டும், எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டான். இப்படி இவனை அவாய்ட் பண்ணதுனால திரிஷாவுக்கு ஒரு எரிச்சல். ஒருத்தர கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் ஆகுது. அப்ப இவன் நமக்கு சரி பண்ண மாட்டான், ஏன்னா இவன் வந்து நமக்கு அடிமை போல வர மாட்டாங்கிறான், எதுக்கு எடுத்தாலும் ஆர்குமெண்ட், எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை, அதனால இவனை விட்டு விடலான்னு முடிவு பண்ணி அந்த மந்த் எண்டுல விஜய் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு இவன் சொல்ல, நானும் ஒரு விஷயத்த மனசுல வச்சிருக்கேன், உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு இவன் சொல்ல, சரி உங்க விஷயம் என்னன்னு சொல்லுங்க, இல்லை நீங்களே சொல்லுங்க, சரி நானே சொல்றேன் அப்படின்னு விஜய் சொன்னா, என்னுடைய பெரியக்கா மேரேஜ் ஆகி பெங்களூர் வந்துட்டாங்க, அவங்க வீட்டிலே தங்கிக்க சொல்லிட்டாங்க, நீ ஆண்டா அங்க போய் எல்லாம் தங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இவளுக்கு அதிர்ச்சி வந்துட்டு. ஏன்னா இவன் வந்து என்ன சொல்லியிருந்தானா, இனிமேலுக்கு இந்த ரூம்ல நீ தங்காத, நீ வெளியே போயிடு
அப்படின்னு திட்டத்துல தான் அவ சொல்லலான்னு முயற்சி போன போது அவன் முந்திக்கிட்டு நான் ரூமை விட்டு போறேன்னு சொன்னது இது இவளுக்கு ஒரு அவமானம் ஆயிட்டு. விஜய் சிஸ்டர் வீட்டுல தங்கி வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு தர லால் பார்க்குக்கு போனா அவங்களுடைய அக்கா வீட்டுக்காரரு எல்லாம் போகும்போது அங்க ஃப்ளவர்ஸ் ஜாஸ்தியா இருக்கும்போது ஒரு ஃப்ளவரை வாங்கி அவங்க அக்கா தன்னுடைய வீட்டுக்கார்ட்ட கொடுத்து வைக்க சொன்னான். இவன் வச்சான். வச்சு அவங்க அவுட் போடும்போது இவன் நின்றுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பொண்ணு என்றி வந்து நின்னா ஒரு பூவை கொடுத்து தலையில வைங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னா. இவன் வாங்கி ஒரு திகைப்பு டக்குன்னு வச்சுட்டான். திரும்பி 2 பேரும் பார்த்தா அவ்வளவு அழகா இருந்தான். அவன் தன்னை அறியாமலே அவளை பார்த்துட்டு இருக்கான். ரியாக்ஷன் வேற. திடீர்னு ஒரு பொண்ணு வந்து பூவை கொடுத்து தலையில வைங்கும் போது அந்த அதிர்ச்சி எப்படி இருக்கும், அந்த ஒரு திகைப்பு, அப்படியே ஒரு மகிழ்ச்சி, இதெல்லாம் முகத்துல வெளிப்படுது. அவன் டக்குன்னு போயிட்டான். அடுத்த நாள் ஆபீஸ் எல்லாம் போகும்போது எல்லாரும் அவனை ஒரு மாதிரியா பார்த்தாங்க. என்ன அப்படி பாக்குறாங்க தெரியல. என்னடா நீ இன்ஸ்டாகிராம் பார்க்கலையா அப்படின்னு கேட்டாங்க. பார்த்தா அந்த பொண்ணு வந்து நிக்குது, இவன் பூவை கொடுக்குது, இவன் வைக்குது. அதெல்லாம் அப்படியே இவனோட தேய்ப்பு, அதெல்லாம் ரியாக்ஷன் ஒரு 2-3 கேமரா வச்சு எடுத்தது மாதிரி எடுத்து போஸ்ட் பண்ணிருக்கு. இவருடைய அதிர்ச்சியை பத்தி என்ன நினைக்கிறாங்கல்லாம் கமெண்ட் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டான். இந்த வீடியோ நல்ல வைரல் ஆயிட்டு. யார் இந்த பொண்ணு திடீர்னு வந்து பூ வைக்க சொன்னிச்சே அப்படின்னு இது ரீல்ஸாவும் போயிருக்கு. அப்புறமா வந்து அவ யாருங்கிறத கமெண்ட்ல கேட்கும்போது அப்புறம் மெசேஞ்சர் மூலியமா தெரிஞ்சு அவ பேரு சங்கீதா, இது மாதிரி இங்க ஒர்க் பண்றா அப்படின்னு தெரியுது. இப்ப பேசி என்னங்க திடீர்னு இப்படி வந்து பண்ணிட்டீங்க, உங்களை பார்த்த உடனே நான் பூ வாங்கினேன், நானா வச்சுக்கிட்டா நல்லா இருக்காது, நீங்க வச்சு விட்டா நல்லா இருக்குமாங்கிறதுக்காக நான் அப்படி பண்ணேன். என் ஃப்ரெண்டுகள்லாம் சொன்னேன், அவங்க செல்போனை வச்சுக்கிட்டு எனக்கு காத்திருந்தாங்க. இது வந்து ரியாக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே எனக்கு வந்து இப்படி ஒரு ரீல்ஸ் வரும் நான் எதிர்பார்க்கல. வியூவர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 4 மில்லியன் அப்படின்னு சொன்னா. சரி என்னை வச்சு விளையாடிட்டேன்னு சொல்லி இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. நான் திரும்ப உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, வாங்க கப்பன் பார்க்கு அப்படின்னு ஒரு நாள் சொன்னா. ஒரு ஈவினிங் போனான். 2 பேரும் பெஞ்சில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு அவன் மடியில் படுத்துட்டான். படுத்து கண்ணை மூடி அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே இருக்கான். இவன் அவளை பார்க்கறான். பார்த்த பிறகு அப்போ ஒரு கவிதை ஒண்ணு வருது அவனுக்கு. என் மடியில் எப்பொழுதும் மடிக்கணினி இருக்கும், ஆனால் இன்று என் மடியில் ஒரு கன்னி. அப்பொழுது 2 தேனீக்கள் இவள் முகத்தை மலரென்று நினைத்து சண்டையிட்டு மாண்டு விட்டன. அதே நேரம் நான் அண்ணாந்து பார்க்கும் போது வெண்மேகங்கள் கருமேகங்களாகி மழைத்துளியை அவள் முகத்தில் தெரிக்க பறந்து வந்தது. என் கையால் தடுத்து விட்டேன். காரணம் அவள் உறங்குகிறாள், யாரும் தொந்தரவு செய்யாதீர்கள் அப்படின்னு இவன் உணர்வு பூர்வமா அதை அப்படியே சொல்றான். சொல்ல அவன் டக்குன்னு ஏந்திரிச்சு கலகலன்னு சிரிக்கிறான். இதுவும் அடுத்த நாள் எடிட் பண்ணி ரீல்ஸாவும் இன்ஸ்டாகிராம்ல வந்து மிகப்பெரிய வைரலா போச்சு. அப்புறம் இவங்க காதலர் ஆயிட்டாங்க. சங்கீதா விஜய் அந்த பேர் கனெக்ட் ஆகி இப்ப ஸ்டார் ஹோட்டல்ல டிபேட் நடக்குது. ஏன் அப்ப சொன்னல இந்த பேரை அப்புறமா சொல்றேன்னு. அப்பதான் சில பேர் கேட்டாங்க, கல்யாணம் ஆகி ரொம்ப காலம் இவங்க வந்து வேற விஷயத்த மனசுல வச்சுட்டு இவங்க ஒன்னா இருப்பாங்களா அப்படின்னு பெண் தரப்புலையும் பையன் தரப்புலையும் கேட்கும் போது
எதையும் நீங்க கற்பனை பண்ணிக்காதீங்க. இந்த விஜயும் சங்கீதாவும் காலகாலமா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு கல்யாணம் நடந்தது. கல்யாணத்தை எப்படியாவது கடைசி நேரத்தோட நிறுத்தலான்னு திரிஷாவோட முயற்சி. ஏன்னா அவளுக்கு அவ்வளவு கோபம். தன்னை ஒரு பொண்ணாவே மதிக்கலையே இந்த விஜய், அப்படி ஒரு கோபம். விஜய் சங்கீதா 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சது. அடுத்தது இவங்களுடைய வாழ்க்கையின் தொடக்கத்துக்காக ஹனிமூனுக்கு கோவா போறாங்க. அப்போ சொல்றா திரிஷா, இங்க பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், நீ தோக்க போற. ஒரு கல்யாணம் பண்றது எதுக்காக? அது இல்லாம நீ அவஸ்தைப்பட போற. உன்னுடைய தாம்பத்திய உறவு சரியில்லாம போகுது. நீ தோக்க போற அப்படின்னு சொல்றா. பார்க்கலாம், அப்படி ஒரு தோத்தாக்கா அடுத்தது டைவர்ஸ்டா. உனக்கு தெரிஞ்ச வக்கீல ஏற்பாடு பண்ணி வை, டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிடுவோம். அப்படியா, நல்லது, சரி போ அப்படின்னு அனுப்பிச்சா. இவங்க கோவா வந்தாங்க. 2 நாள் கழிச்சு நைட்டு 11 மணி திரிஷாவுக்கு போன் வருது. சங்கீதா பேசுறா. என்னடி, நீ சொன்னது கரெக்ட் தான், பெரிய தொல்லையா இருக்கு. என்ன சொல்ற? ஒரு சாடிஸ்ட் மாரி இருக்காண்டி. சாடிஸ்டா? ஆமாண்டி, நைட்டு பூரா இந்த கொசு இருந்தா எப்படி இருக்கும்? நைட்டு பூரா தூங்க விடாது இல்ல, அதே மாரி இருக்கு. நான் சொன்னல, சரியா போச்சா? அவன் ஒரு சாடிஸ்ட், அவன் ஒரு மோசமானவன். அவன்கிட்ட போய் நீ ஏமாந்துட்ட. நான்லாம் ஏமாறல. அந்த கொசு கொடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை சொல்லதான் போன் பண்ண. போனை வைடின்னு போனை வச்சுட்டான்.